ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தை செல்போனில் பார்த்த முதலமைச்சர் ரங்கசாமி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமையுமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. புதுவையில் 14 PCS அதிகாரிகள் இடமாற்றம். தலைமை செயலாளர் சரத் சௌகான் உத்தரவு. சட்டசபை தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்ப்பு பணி துவக்கம். பணிகளை துவக்கி வைத்தார் புதுவை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன். ஓடும் பேருந்துகளில் பயணிகளிடம் தொடர் திருட்டில் ஈடுபட்ட பெண் கைது. குற்றவாளியிடம் இருந்து 3.5 லட்சம் பணம், 6 பவுன் தங்க கட்டிகள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். பெரும் ஆலோசனைக்கு பிறகு புதுச்சேரியில் கூட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி அளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சை தனது வீட்டில் இருந்தபடியே செல்போனில் பார்த்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டனர். ஆனால் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. வேண்டுமானால் குறிப்பிட்ட பகுதியில் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்று பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு காவல்துறை கூறியதை அடுத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டிசம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் புதுவை உப்பளம் மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதன் கட்சி தலைவர் விஜய் சுமார் 13 நிமிடங்கள் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி முதலமைச்சர் தனது வீட்டில் இருந்தபடியே செல்போனில் பார்த்துள்ளார். இந்த காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே புதுவை முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் இடையே நல்ல நட்புறவு இருந்து வரும் நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் இருவரும் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் புதுவை அரசை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாராட்டி பேசியதும் விஜயின் பேச்சை முதலமைச்சர் ரங்கசாமி நேரம் ஒதுக்கி தனது செல்போனில் பார்வையிட்டு கேட்டதும் கூட்டணி குறித்த பேச்சுகளுக்கு சான்றாக அமைந்துள்ளது. இதனால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அமைக்குமா என்கிற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் 14 PCS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 54 அரசு துறைகளை IAS அதிகாரிகள், புதுச்சேரி குடிமைப்பணி அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் பல அதிகாரிகள் ஓய்வு பெற்றதால் பல பணியிடங்கள் பொறுப்பு அடிப்படையில் ஒருவரே 7 முதல் 9 துறைகளை கவனித்து வருவதால் கூடுதல் பணிசுமையால் பணிகள் தேக்கமடைந்துள்ளன. இதனையொட்டி ஆளுநர் உத்தரவின் பேரில் 14 PCS அதிகாரிகளுக்கு கூடுதல் பொறுப்புடன் பணியிட மாற்றம் செய்தும் புதுச்சேரி குடிமைப்பணி 2ஆம் நிலை அதிகாரிகள் 20 பேருக்கு தொடக்க நிலை அதிகாரியாக பதவி உயர்வு அளித்தும் பணியிடம் ஒதுக்கி தலைமை செயலர் சரத் சௌகான் உத்தரவிட்டுள்ளார். சட்டசபை தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி புதுச்சேரியில் துவங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட உள்ள அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் VVPAT எந்திரம் சரிபார்க்கப்பட உள்ளது. இந்த பணிகள் டிசம்பர் 8ஆம் தேதி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள தேர்தல் துறையின் பாதுகாப்பு அறையில் நடைபெற்றது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமை பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இதில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த சரிபார்ப்பு பணியை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகள் வருகிற 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் அனைத்து எந்திரங்களும் சரிபார்த்த பின்னரே தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஓடும் பேருந்துகளில் பயணிகளிடம் நகைகளை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 6 பவுன் தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சில மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் அடுத்தடுத்து ஓடும் பேருந்துகளில் பயணிகள் அணிந்திருந்த நகைகள் திருடு போனதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்துள்ளது. புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜி தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் கோரிமேடு காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் தனிப்படை அமைத்தனர்.
தொடர் விசாரணை மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சின்னத்தாயி என்ற பெண்ணை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்த காவல்துறையினர் அதன் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரிடம் இருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் 6 பவுண்ட் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர். பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினர் 300க்கும் மேற்பட்டோர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்லே நிறுவன வாயில் முன்பு காலை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார். மேலும் உசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன், காயா ரோகணம், துணை அமைப்பாளர்கள் சிவகுமார், மிஷேல், கண்ணன், சீனிவாசன், ராஜேந்திரன், ரவி, கொளஞ்சிநாதன், பாண்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் சண்முகம், செயலாளர் விஸ்வலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத், முன்னாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்செல்வம் ஆகியோர் உரையாற்றினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கறவை மாடு வழங்கியதில் ஊழல், தீபாவளிக்கு 1.5 டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது, தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொள்ளைப்புற ஆட்கள் திணிப்பு, தொழிலாளர்களின் வைப்பு நிதி 20 கோடி ரூபாய் கட்டாமல் இருப்பது, மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி ரூபாய் கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான IAS அதிகாரியை கொண்டு மீண்டும் பாண்லே நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட்செல்வி, தொகுதி பொறுப்பாளர்கள் நிதிஷ், பசிபிக் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது ஹலீத் உட்பட கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநிலங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் 99.90% பணிகள் முடிந்த நிலையில் புதுச்சேரி 4வது இடம் பிடித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக நியமிக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கி வருகின்றனர். இந்த பணி வருகிற 11ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 10,21,578 வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதில் 10,21,404 வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 10,20,557 பேரிடம் பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டு அதன் விவரங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு உள்ளதாகவும் இது 99.90% ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 12 மாநிலங்களில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் இதுவரை லட்சத்தீவு 100% பணிகளை முடித்து முதலிடத்திலும், 2ஆம் இடத்தில் மத்திய பிரதேசம், 3வது இடத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளும், 4வது இடத்தில் புதுச்சேரியும் உள்ளது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை இயக்குநர் பவன் தெரிவித்துள்ளார். இலக்கியத்துறை மற்றும் பண்பாட்டு மையம் சார்பில் புதுவை பல்கலைக்கழகத்தில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாள் விழா நடைபெற்றதில் ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் ரவி, புல முதல்வர் சுடலை முத்து, ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
இது நான் வைத்திருக்கும் மரியாதையும் 10 ஆண்டு காலம் பாரதி வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியின் நிர்வாகி என்ற பெருமையை நான் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறேன். சீர்காழி அருகே சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து போராடி தீர்வு கண்ட சமூக ஆர்வலர் அமுதன் வளர்மதிக்கு நாகை ஊராட்சி செயலர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சீர்காழி அருகே பச்சை மாதானம் பகுதியில் பிரதான சாலையில் விபத்துகளை தவிர்க்க வேகத்தடை அமைக்க வேண்டும் எனவும் அதன் மீது வெள்ளை வர்ணம் பூச வேண்டும் என தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்ததை ஏற்று தற்போது வேகத்தடை அமைத்து வெள்ளை வர்ணமும் பூசப்பட்டுள்ளது. தீர்வு காண கோரிக்கைக்காக தொடர்ந்து முன்னெடுத்த சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் கடலூர் மற்றும் புதுச்சேரி கிளை தலைவரும் சமூக ஆர்வலருமான அமுதன் வளர்மதிக்கு நாகை மாவட்ட திருமருகல் ஊராட்சி செயலர் இளங்கோவன் மற்றும் பச்சை மாதானம் பகுதி மக்கள் பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். திருச்சி கோட்டத்தில் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் புதுச்சேரிக்கு வரும் ரயில்கள் டிசம்பர் 15ஆம் தேதியில் விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருப்பதி புதுச்சேரி பயணிகள் ரயில் திருப்பதியில் அதிகாலை தினமும் 4 மணிக்கு புறப்படும் நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி இந்த ரயில் திருப்பதி விழுப்புரம் இடையே மட்டும் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரி எழும்பூர் பயணிகள் ரயில் புதுச்சேரியில் இருந்து தினமும் பிற்பகல் 4 மணிக்கு புறப்படும் நிலையில் இந்த ரயில் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று புதுச்சேரி விழுப்புரத்திற்கும் இடையில் ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த ரயில் விழுப்புரத்தில் இருந்து வழக்கமாக புறப்படும் பிற்பகல் 4:45 மணிக்கு புறப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி காக்கிநாடா துறைமுக சர்க்கார் விரைவு ரயில் டிசம்பர் 15ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு செல்லும் போது வழியில் சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் 30 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி திருப்பதி பயணிகள் ரயில் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு புறப்பட்டு செல்லும் நிலையில் இந்த ரயில் போகும் வழித்தடத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி அன்று 20 நிமிடங்கள் தேவைப்படும் இடத்தில் நின்று செல்லும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான முதல் சுற்று கலந்தாய்வில் ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களில் 11ஆம் தேதிக்குள் கல்லூரியில் சேர வேண்டும் என புதுவை சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பில் உள்ள அரசு மற்றும் நிர்வாகம் ஒதுக்கீட்டு இடங்களுக்கான திருத்தப்பட்ட வரைவு சீட்டு ஒதுக்கீடு பட்டியலுக்கு எதிராக பெறப்பட்ட ஆட்சேபனை நிவர்த்தி செய்த பிறகு முதல் சுற்று கலந்தாய்வுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் www.sentakpuducherry.in இல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் முதல் சுற்று மூலம் மொத்தமுள்ள 352 இடங்களில் அரசு ஒதுக்கீட்டில் 187 இடங்களும் நிர்வாக ஒதுக்கீட்டில் 90 இடங்களும் தெலுங்கு சிறுபான்மையினர் பிரிவில் உள்ள 6 இடங்களுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 69 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாணவர்கள் டேஷ்போர்டில் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது சீட்டு ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்து சேர்க்கை ஆணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அசல் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சேர்க்கை ஆணையை வருகிற 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சம்பந்தப்பட்ட கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து சேர வேண்டும் என்றும் புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி தனியார் நிறுவன மேலாளரிடம் 56 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த தனியார் நிறுவன மேலாளரான பிரேம்நாத் என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 56,19,500 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது அது முடியவில்லை. இதேபோல் கூடப்பாக்கத்தை சேர்ந்தவர் பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 57,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,925 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,960 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.